ஸ்டுவல் ரமேஷ் யூடியூப்பில் இருந்து கவிஞர் ரமேஷ் ராஜகி நான் இன்று ஒரு உரிமைக்கண்டி உரியம்மன் கோயில் மஞ்சக்கும்பிக்கு பேடுக்கண வந்திருக்கின்றேன். இந்த ஊரின் சிறப்பு பற்றி ராஜ்குமார் நான் அதை பற்றி சொல்லுவார்கள். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் வணக்கம். உங்களை சிறப்பு பற்றி அப்படி சொல்லுங்கள். நம்ம கோயில் உரியம்மன் கோயில் கடந்த 100 ஆண்டை கடந்தது. பழமை வாய்ந்த கோயில். எங்களது கோயில் தூதூர் மட்டத்திலிருந்து கீழ்குந்தா வரையும் சொந்தம் கொண்டாடக்கூடியது. கீழ்குந்தாவில் இருந்த கிரிஜி மாதி என்ற பாட்டி தான் தூதூர் மட்டத்துக்கு வந்திருந்தாங்க. அவர்களுடைய இதுதான் தூதூர் மட்டத்திலிருந்து இந்த வழிதான் நடந்து செல்ல வேண்டிய வழி. இது தூதூர் மட்டத்துக்கும் கீழ்குந்தாவுக்கும் இடைப்பட்ட இடம். இங்குதான் நம்ம மக்கள் எல்லாம் வந்து இங்கே இளைப்பாரி செல்கிறார்கள். இங்கு ஒரு சின்ன கல் தோன்றியது, அதாவது கோயிலாக பராமரிக்கப்பட்டது. இந்த இது வந்து செரிபுரோக் எஸ்டேட் ஏற்பட்டது. இந்த செரிபுரோக் எஸ்டேட்டு பிரிட்டிஷ் காலத்திலிருந்து துறைகளால் பராமரிக்கப்பட்டு வந்தது. அதை கடந்த 100 ஆண்டுக்கு முதல் நமது தாத்தாமார்கள், அதாவது இந்த அங்கே மெக்காட்டி தரை இருந்த துறையிடம் நமது தாத்தாமார்கள் வாங்கியிருக்கிறார்கள். அதன் பிறகு இந்த செரிபுரோக்கை உரிமைக்கண்டி கோயிலாக இருந்தது மாற்றியுள்ளார்கள். நம்ம கோயில் சக்தி வாய்ந்த கோயில். இங்கு வந்த எத்தனையோ குறைநிறைகளை தீர்த்து வைத்த கோயில். நம்ம அம்மன் சக்தி வாய்ந்த அம்மன். முன்பொரு காலத்தில் இந்த கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருந்தது. இப்போதைக்கு குறைந்து காணப்படுகிறது. என்ன காரணம்? நமது கோயில் முந்தைய வண்டி வசதி குறைவாக இருந்தது. அதாவது கீழ் வரைக்கும் பாதி வழிதான் வண்டி வரும். அதற்கு மேல் வாகன வசதி இல்லாத காரணத்தினால் கொஞ்சம் வரும் மக்களுக்கு சிரமமாக இருந்தது. தற்பொழுது நடைபாதை போட்டு வண்டி வாகன வசதி செய்யப்பட்டுள்ளதால் மக்கள் கூட்டம் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அம்மனை தரிசித்துக் கொண்டு செல்கிறார்கள். இன்னும் பிரசித்தி மேல் ஓக்கி கொண்டே இருக்கிறது. இன்று கதை 100 ஆண்டு முடிந்து விட்டதா? இந்த கோயில் உருவாகி சுமாராக 100 ஆண்டு முடிந்து விட்டது. எங்களது கோயிலில் மிகவும் பிரசித்தி பெற்ற தேர் உள்ளது. நம்ம திருத்தேர், அது வலம் வரும் பொழுது எத்தனையோ நிறை குறைகளை தீர்த்த தேர். அது மாதிரி பல காரியங்களெல்லாம் எல்லா மக்களும் கஷ்டத்தோடு வந்தவங்க மன கஷ்டத்தோடு வந்தவங்க எல்லாம் மன நிறைவோடு சென்ற கோயில். இது மாதம் அமாவாசை என்று நடைபெறுகிறதா, இல்லை வருடத்தில் ஆடி அமாவாசை என்று நடைபெறுகிறதா? மாதம் தினந்தோறும் கோயில் திறந்திருக்கும். காலையில் பூஜை நடக்கும், சாயங்காலம் பூஜை நடக்கும். அமாவாசை காலை நேரத்திலே திறந்து வச்சிருப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு நாள் தேர் திருவிழா நடக்கும். மக்கள் கூட்டம் அலைமோதுகிறதா? இன்றைய பொழுது எப்போ வருகிறார்களா? கூட்டம் வந்து கொண்டே இருப்பார்கள். அம்மனை தேடி வந்து கொண்டே இருப்பார்கள். உங்களை அன்னதானம் வழங்கப்படுகிறதா? ஆமாம், அன்னதானம் வழங்கப்படுகிறது. சரி, அடுத்ததுக்கு சார் 2 பேர் பேசுவீர்களா? சொல்லிட்டாரு. டைம் இது இந்த கோயிலை பொறுத்த மட்டும் நம்ம ஊரில் 2 ஃபேமிலி இருக்குது. தொட்டமனை குடும்பம் என்ற அந்த குடும்பத்தினரால் இந்த கோயில் இதுவரை நடத்தி வரப்பட்டுள்ளது. அதில் மற்றவர்கள் சேர்த்து எல்லாம் இந்த சுற்று வட்டார மக்கள் அனைவரும் இதற்கு வந்து எங்களோடு ஒத்துழைப்பார்கள். அது நல்ல முறையில் வருஷத்தில் ஒரு நாள் அந்த தேர் திருவிழாவானது நல்ல முறையில் நடக்கும். அன்னதானத்தோடு வெகு விமரிசையாக இது நடக்கும். கோயில் பற்றி இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா ஏறக்குறைய 100 வருஷ காலங்கள். இதில் நமது தாத்தா திரு வெள்ளிகவுடர் அவர்கள் பிரிட்டிஷ்காரர்களிடம் இந்த தோட்டத்தை விலைக்கு வாங்கி அதில் விவசாயம் செய்து வரும் ஒரு காலகட்டத்திலே இங்கே ஒரு மரம் இருந்தது. இங்கே இதன் வழியாக செல்லக்கூடிய நமது ஊர் மக்கள் இளைப்பாரி சிறிது நேரம் தங்கி அடுத்த இடத்தை தொடர்ந்து சென்று வந்து கொண்டிருந்தனர். அந்த ஒரு காலகட்டத்திலே நமது வெள்ளிகவுடர் ஐயா அவர்கள் இந்த தோட்டத்தினை விலைக்கு வாங்கி தனது அண்ணன் தம்பியுடன் சேர்ந்து இந்த தோட்டத்தை வாங்கி அதை வேலை செய்து கொண்டிருக்க பட்சத்தில் இங்கே இருந்த ஒரு மரத்தில் இளைப்பாறும் அந்த மரம் வெட்டப்பட்டது. அந்த வெட்டப்பட்ட சமயத்தில் ரத்தம் வடிந்ததாக சொல்லி, சரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது, அதனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பூஜை புனஸ்காரம் செய்ய வேண்டும் என்று முதலில் ஆரம்பிக்கப்பட்டது.
அதற்கு அடுத்ததாக நமது அண்ணன் தம்பிகள் எல்லாரும் வெள்ளிகவுடர் அண்ணன் தம்பிகள் 8-10 பேர்கள் சேர்ந்து இந்த கோயிலை நிர்வகித்து வந்து கொண்டிருக்கின்றனர். அண்ட் முதன்முறையாக 1930 நடைபெற்ற 35 நடைபெற்ற கோயில் விசேஷம் இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய 30-35 குடும்பத்தினர் சேர்ந்து இந்த விசேஷத்தை ஆக மொத்தம் இது ஒரு பிரசித்தி பெற்ற கோயில். ஆமாம் ஆமாம். இது மக்களுக்கு இன்னும் அதிகமாக தெரியப்படவில்லை. இனி மேற்கொண்டு தெரியப்படுத்தினால் நன்றாக இருக்கும். அண்ணா நன்றி, வணக்கங்கண்ணா. வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்கள் இதுவரை டைம் எடுத்து எனக்காக பேட்டி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். இது மாத்தாட ஏரியா வந்துடுவாரு. ಈಗ ಉಂಗೂರು ಪಂಡಿಗೆ ಸಿರಪು ಎನ್ನ இந்த கோயிலின் சிறப்பு. ನಿಂತ ಹೇಗೆ ಹೇಗೆ ನೋ ಪ್ರಾಬ್ಲಮ್. ಒಂದು ಒಂದೂವರೆ ಹೇಗು ಟೈಮಲ್ಲಿ ಬಿಡಕ್ಕೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಇದು ಇದು ನೀನು ಇದು ಯೂಟ್ಯೂಬ್ ಹೋಗಿ ನೀನು ಹೇಗು ಜೋಗಿನ ಮಾಡಿರ್ತಾನೆ ಹೇಗು ಉರುಮಕಂಡಿ ತೋಟನೋಗೆ ಶಕ್ತಿ ಮಾಡಿದ ಕೋಯಿಲು ಉರಿಯಮ್ಮ ಕೋಯಿಲು ಸ್ವಾಮಿ ಹಂಗೆಲ್ಲ ಅಪ್ಪನ ಶಕ್ತಿ ಮಾಡಿದ್ದು. ಹೌದಾ? ಕಣ್ಣು ತರದಮ್ಮ. ಸರಿ, ನನ್ರಿ.